நம்முடைய சதாசிவநாதர் ஆலயம் எங்கே இருக்குன்னு நம்முடைய பதிவில் நிறைய அடியில் பதிவு செஞ்சுட்டு இருக்கிறோம். இப்போ நம்முடைய ஆலயத்துக்கு வரக்கூடிய இந்த சகோதரி தான் வந்திருக்கிறாங்க. எம்பெருமான் ஈசனை நம்ம வழிபாடு செஞ்சோம்னா, அவருக்கு ஒரு உண்மையான மெய் அடியாராக இருந்தோம்னா, இறைவன் நமக்கு எப்படிப்பட்ட பலன்களை தருவார் என்பது இது சத்தியமான உண்மையாகும். இது எண்ணற்ற பேர்களுக்கு இறைவன் இன்று முதல் செய்து கொண்டிருக்கிறார் வரம்பொருள். அப்படி நடைபெறக்கூடிய செயல்பாடுகள் இந்த பார்த்தோம்னா, இந்த பாப்பன் அழகா ருத்ராட்சத்தை அணித்திருக்கிறாங்க. நம்முடைய திருத்தலத்துக்கு ருத்ராட்சம் அணிஞ்சிருக்கிறாங்க. இந்த ருத்ராட்சம் எதற்காக தெரிவித்தாங்க, இந்த சிவத்துக்குள்ள அவங்க எப்படி வந்தாங்க, சிவபெருமான் இவர்களை தேர்ந்தெடுத்து கொண்டார். நம்முடைய குழந்தைகள் வாழ்க்கையிலே கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக வேண்டி தன்னுடைய குழந்தைகளுக்கு தன்னுடைய அடையாளமா இருக்க ருத்ராட்சனை கண்டத்திலே கட்டி அவருடைய குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்பது சிவனால் ஈர்க்கப்பட்ட ஒரு அன்பு சகோதரி தான் வந்திருக்கிறாங்க. நீங்க உங்களுக்கு என்ன நடந்துச்சு, எதுக்கு அந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னு சொல்லுமா? ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். என் பொண்ணுக்கு ரொம்ப நாளாக உடம்பு சரியில்லாமல் இருந்தது. ஃபிக்ஸ் வந்துட்டு இருந்தது. இங்கே வந்ததுலேருந்து ரொம்ப நல்லா இருக்கு. எங்களுக்கு வரணும்னு தோணுச்சு. ஒரு டைம் தான் வந்தோம் முத. அப்புறம் என் பொண்ணு வாரம் வாரம் போகலாமா அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பான். 10வது படிக்கிறா, ரொம்ப படிப்பெல்லாம் ஓரளவுக்கு தான் வருங்க. இங்கே வந்ததுலேருந்து ரொம்ப பரவாயில்ல. இப்போ முன்ன இருந்ததுக்கு இங்கே பரவாயில்ல. நம்ம வந்தாவே வரணும்னு தான் தோணும் மனசுக்குள்ள. இப்போ நாங்களும் கிட்டத்தட்ட ஒரு 10-20 வாரமாக வந்துட்டே தான் இருக்காங்க. நாங்களும் இவங்க எல்லாமே. இப்போ இந்த பாப்பாவுடைய மகளை பார்த்தோன்னா பிக்ஸ் மாதிரி நிறைய மெடிசனாக எடுத்திருக்கிறாங்க. மெடிசன் எடுத்து அதை குணமாக்க முடியாத ஒரு அந்த நோயை எம்பெருமானுடைய சாதாரண ஒரு ருத்ராட்சம் அணிந்து, அதனால அந்த ஏற்கனவே பதிவில் போட்டு திருநீர் அணிந்தா இப்படி திருநீர்னால நமக்கு என்ன மேன்மை கிடைக்கும்னு சொல்லிட்டு ஒரு அழகான ஒரு பதிவிலை போட்டிருந்தேன். நம்முடைய உடல் பிணியையும் பிரிவி பிணியும் போக்கக்கூடிய மருந்து திருநீர் ருத்ரம் என்பதை அது அடையாளமாக இன்னைக்கு இவங்கன்னா தரிச்சுக்கிட்டு சோத்தோட சோகம் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. சந்தோஷம் வாழ்றாங்க. பையன் வந்திருக்கிறாங்க. நீ எங்கேருந்து வரீங்கயா? நாங்கள் திருப்பூர் தாங்க. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களா? நான் டெய்லி 21 தடவை சிவன் கூப்பிடுங்க. 21 மந்திரம் சொன்னாங்க. அது சொல்லிட்டு இருக்கும்போது இவங்க தற்செயலாக எங்களுக்கு ஜாயின் ஆகி இவங்க இங்கே இதுக்குள்ளேயே இருக்கலாம். அந்த கோயில் இருக்கிற தெரியும். இவங்க மூலமாக வந்திருக்கிறோம். நம்முடைய தகப்பனாருக்குள்ள எப்படி இருக்கிறாருங்க? உருவத்தோடு உருவத்தோடு இருக்கிறாங்க. இல்லைங்க இங்கே. அதாவது ஆமா, எங்கேயுமே ஒரு காண முடியாத அற்புதமான கோலத்துல எம்பெருமான் ஈசனுடைய ஆலயத்தில் இருக்கிறாருங்க. ஏன்னா இது வேட்டைக்கு போற கோலம். அர்ஜுனனுக்கு எம்பெருமான் ஈசன் காட்சி கொடுத்த கோலமாகும். இவருடைய அந்த முகத்தை பார்த்தாலுமே உங்களுடைய கர்மகாரமே விட்டு ஓடி போயிரு. இது சத்தியமான உண்மையாகும். அப்படிப்பட்ட ஒரு தெல்ல தெளிவான ஒரு வைப்ரேஷனான ஒரு ஆற்றோடு எம்பெருமான் ஈசன் நிலை பெற்று இருக்கிறார். இதை நான் மட்டும் சொல்லல, நம்முடைய ஆலயத்தில் எத்தனையோ பேர்கள் எம்பெருமான் ஈசனுடைய இந்த இடத்துல காலை வச்சுட்டு அவங்க வாழ்க்கையில மீண்டும் மீண்டும் என்ன பண்றாங்க, பல பேர் வந்துகிட்டு தான் இருக்கிறார்கள். பல வெளி மாநிலங்களிலிருந்து வருகிறார்கள், தமிழ்நாடுகளிலிருந்து வராங்க. வரவங்க பூரா என்ன பண்றாங்க, அப்படியே அங்கே தரிசிக்கிறார்கள். இங்கே கொடுக்கக்கூடிய அந்த திருநீரை பிரசாதம் வாங்கிட்டு போறாங்க. விருப்பம் உள்ளவர் என்ன பண்ணுவார்கள், இங்கே ருத்ராட்சனை அணிந்து கொள்கிறார்கள். இது மட்டும் தான் நம்முடைய ஆலயத்தில் நடந்துகிட்டு இருக்குது. இதோட மகிமை இன்னைக்கு பார்த்தா எத்தனையோ பெண்கள் ஒரு குடும்பத்தில் பெண்களுடைய ஆதிக்கம் வலுவாக இருந்தால் மட்டும்தான் குடும்பம் ஒரு சிறப்பாக இருக்கும். இது எண்ணற்ற உதாரணமாகும். அப்போ ஒரு குடும்பத்தில் பெண்கள் உத்ராட்சம் அணிவது இது பெரிய இறையர்களோட கூடிய சக்தியாகும். ஆண்கள் தான் அணிவாங்க. இன்னைக்கு என்ன பண்றாங்க, பொம்பளை பிள்ளைங்க அப்பானுடைய அந்த உத்ராட்சமையை கழுத்தில் அணிகிறாங்க. சொல்லும் போதே உடலுக்கு ஒரு வைப்ரேஷன் ஆகுது. அப்ப முழுமையாக ஒரு குடும்பமானது நிலை பெற்று வாழ வேண்டும் என்றால் அந்த குடும்பத்தில் பெண்கள் வலுவாக இருந்தால் மட்டுமே அதனுடைய சந்ததிகளையும் அந்த குழந்தைகளையும் என்ன பண்ணுவோம், சிறந்த வழியில் கொண்டு வர முடியும். இதான் இன்றைக்கு நடந்து கொண்டு இருக்கக்கூடிய கலியுக காலகட்டத்தில் வழிமுறைகள் ஆகும். ஏன்னா ஆண்கள் பொருளாதாரத்தை கொண்டாந்து வீட்டில் கொடுப்பார்கள். ஆனால் குடும்பத்தை கட்டி காக்கக்கூடியது, குடும்பத்துடைய வரவு செலவு மேன்மை கொண்டு போறக்கூடியது, ஒரு குடும்பத்தை ஒரு கட்டுக்கோப்போடு ஒழுக்கத்திற்குள் கொண்டு வரக்கூடியது ஒரு பெண்களுடைய கையில் தான் இருக்குது. அதுக்கு உறுதுணையாக இருப்பது நம்முடைய சிவனாவார். அப்படி இந்த பெண்கள்லாம் பாருங்க ருத்ராட்சம் அணிஞ்சிருக்கிறாங்க. எல்லோரும் சிவநாமத்தையும் சிவனர்களையும் கும்பிடுங்க. எம்பெருமான் எல்லாம் வழிபாடு செய்யுங்கள். சத்தியமா உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள். இந்த சகோதரி சொன்னதை போல தீராத பிணியும் தீர்க்கக்கூடிய எம்பெருமான் ஈசன் ஒரு உண்மையான மெய் அடியார்களாக இருங்க. சிவத்தை கும்பிட்டு என்ன பண்ணக்கூடாது, நம்ம தவறான காரியத்தை கூட அது நம்மளை அழிச்சு விடும். உண்மையாக இருக்கிற சமயத்தில் மட்டும் நம்மளை இறைவன் நம்ம என்ன பண்ணுவார், காப்பாற்றுவார். அதனால எல்லோருக்கும் சுபனரும் சோனாவும் பெற்று இந்த சகோதரி வாழ்க்கையிலே சில மாற்றங்கள் நடந்த போல எல்லோரும் வாழ்க்கையில் இந்த மாற்றம் நடைபெறுவதற்கு சதாசிவநாதர் அறுபடையட்டும். நம்முடைய ஆலயம் இருப்பது யாருக்கும் தெரியாத ஒரு இடத்துல எம்பெருமான் ஈசன் உட்காந்துக்கிட்டார். ஒரு மெயின் ரோட்லாம் கிடையாது. ஊருக்கு ஒதுக்காக ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலை இறைவன் இங்கே அமைஞ்சு இருக்கிறாரு. நம்முடைய ஜோதி டிவியில் தினந்தோறும் நம்முடைய ஆலயத்தை போட்டிருக்கிறாங்க. இன்னைக்கு பார்த்தோம்னாக்க
இன்னைக்கு இந்தியா பூராம் ஜோதி டிவியில வந்து நம்முடைய ஆலயத்தினுடைய அந்த அபிஷேக அலங்காரத்தை போட்டுருக்கிறாங்க. அவர்களே இது மாதிரி ஒரு ஆலயத்தை பார்த்து இப்படிப்பட்ட ஒரு எம்பெருமான் ஈசன் திருப்பூர்ல இப்படி இருக்கிறாரும், தமிழ்நாட்டில் இப்படி அமைந்திருக்கிறார் என்று ஒரு வியப்போட தினந்தோறும் என்ன பண்றாங்க, அவங்களே போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான உத்தமமான எம்பெருமான் ஈசன் அமர்ந்திருக்கிறாரு. எல்லோருக்கும் சிவனருளும் சிவநாமம் பெற்று வாழ்க்கையில் சிறப்புட்டு வாழ்வதற்கு சதாசிவனார் அருள் புரியட்டும். ஓம் நமோ நமச்சிவாய நம.